லைட்டாக ஸ்டார்டிங்கில் வளரும்போது அதனோட ஹெட்டில் வந்து பார்த்திங்கன்னா மைல்டாக வந்து ஒயிட்டாக இருக்க மாதிரி இருக்கும். அப்புறமா ஃபுல் ரெட்டு வந்து அழகாக வந்துடும் வச்சுக்கோங்களேன். பார்த்தீங்கனாலே தெரியும். இவங்களோட வயிறுலாம் பார்த்திங்கன்னா நம்ம டெய்லி நம்ம அப்சர்வ் பண்ணோம்னா நமக்கு நல்லா டிஃப்ரென்ஸ் தெரியும். அதனோட வயிறு வந்து கொஞ்சம் பெருசாக இருக்க மாதிரி இருக்கும். ஸோ இந்த மாதிரி ஸ்டேஜ் வந்துருச்சுன்னா நம்ம என்ன பண்ணிடணும், அந்த மேல்கிட்ட இருந்து நம்ம பிரித்து தனியாக அந்த மாதிரி ப்ரீடிங் செட்டப் போட்டிங்கன்னா மட்டும்தான் நம்ம குட்டியை வந்து சேவ் பண்ண முடியும். இப்போ என்ன பண்ணோம்னா இது குட்டி போடுதுன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அந்த குட்டியெல்லாம் என்ன பண்ணும், இந்த குட்டி குட்டி ஹோல்ஸ் இருக்கு இல்லையா, ஸோ இது வழியாக எஸ்கேப் ஆகிடும். இதுங்க போய் சாப்பிட போனாலும் அதுங்கிட்ட இருந்து தப்பிச்சு எப்படியாவது வந்து எஸ்கேப் ஆகிடும். இதுங்க பெரிய ஃபிஷ்லாம் என்ன பண்ணிடும், ஸோ இதுலேயே போயிட்டே இருக்கும். அதுங்களால அடியெல்லாம் போக முடியாது. ஸோ இந்த மாதிரி செட்டப்பில் நம்ம ப்ரீடிங் பண்ணோம்னா சீக்கிரமாக நம்மளால் நிறைய குட்டிகளை வந்து சேவ் பண்ண முடியும். நான் அந்த மாதிரி தான் நான் சேவ் பண்ணேன். ஸோ இந்த மாதிரி நீங்களும் கண்டிப்பாக வீட்டில் வந்து ட்ரை பண்ணிவிட்டு எனக்கு எப்படி செட் ஆச்சு அப்படின்றத நீங்கள் கண்டிப்பாக எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள்.